ஸ்ரீரங்கம் கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மர்மமான வரலாறுகள் இருந்துட்டு தாங்க இருக்குது. அதில் ஒரு சின்ன கதை தான் நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்க பெருமாளுக்காக ஒருத்தவங்க தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதாங்க உண்மை. அது என்னன்னா, சுல்தான் அரசு நம்ம தமிழ்நாட்டை இருக்க எல்லா கோவிலையும் வேட்டையாடிட்டு, அதாச்சும் கோவிலில் இருக்க சிலைகள் அப்புறம் நகைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வரப்போ லாஸ்ட்டாக ஸ்ரீரங்கம் கோவில், அதாச்சும் திருவரங்கம் கோவில்னு சொல்கிறாங்க, அந்த கோவில் மேலே கண்ணு படுதுங்க. அப்போது அந்த கோவிலுக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள், கோவில் நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறது சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பெண் தானே முன் நான் அந்த சுல்தானை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பெண், நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அவங்க இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி சுல்தான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும்போது அவர்கிட்ட என்னோடய நாட்டியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க கோவிலில் இருக்க இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவரும் கேட்டுட்டு அவங்க நாட்டியத்தை பார்க்குறாரு. அவங்க நாட்டியத்தை பார்த்த அவர் அவங்களோட நடனத்தோட கலையில் மெய் மறந்து போகிறாருங்க. அவங்க நாட்டியம் ஆடிட்டே போகிற இடம் எல்லாம் அவரும் பின்னாடியே போகிறாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த பெண்மணி அவர் கூட்டிகிட்டு கோபுரத்தோட உச்சிக்கு போகிறாங்க. அங்கேருந்து அவங்க குதிக்கிறாங்க. அதை பார்த்து மெய் மறந்து இருக்க அவரும் பின்னாடியே குதிச்சிடுறாருங்க. இதனால் 2 பேருமே அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இதை எல்லா ஊர் மக்களும் பார்த்து ரொம்ப வியந்துடுறாங்க. ஒரு கோவிலையும் பெருமாளையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு பெண் அவளோட உயிரையே தியாகம் பண்ணுறாளா? அவங்க பேர் தாங்க வெள்ளாயி அம்மாள். செஞ்ச இந்த தியாகத்துக்காக இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் இருக்க ஒரு கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம், அதாச்சும் வெள்ளாயி கோபுரம்னு பேர் வச்சாங்க. காலம் மாற மாற அந்த கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம்னு இப்போ கூப்பிட்டுட்ருக்காங்கங்க. இதாங்க இன்றைக்கி நான் சொல்ல வந்த சின்ன ஷார்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க நிறைய கதைகளை நம்ம வாரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் ஒரு சிவன் கதையோட வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் டெம்பிள் விலாகர்ஸ். தாத்தா, பை பை.